திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் நல்லதையே சிந்தித்து நல்லதையே பேசி நல்லதையே கேட்டு வாழ்வீர்களேயானால் நலம் பல பெற்று நலமாக வாழ்வீர்கள். எந்த ஐயப்பாடும் இல்லை. அன்னும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் கூத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாமி சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று இரண்டாம் திருமுறையிலிருந்து திருக்கேதீச்சரம் என்னும் திருத்தலத்தினை சிந்திக்க இருக்கிறோம். திருக்கேதீச்சரம் இது ஈழ நாட்டு தலங்களிலே ஒன்று. மன்னார் தொடர்வண்டி நிலையத்திற்கு கிழக்கே 7.5 கிலோமீட்டர் தொலைவிலே ஒரு அருமையான ஆறு பாலாவி என்று சொல்லக்கூடும். பாலாவி ஆற்றினுடைய கரையின் மேலே உள்ளது திருக்கேதீச்சரம். இலங்கையிலே தலைமன்னாருக்கு அருகிலே உள்ளது. இது மாதோட்டம்னு சொல்லுவாங்க. மாவின் கனி தூங்கும் பொழில் மாதோட்ட நன்னகரில் பாவம் வினையறுப்பார் பயில் பாலாவியின் கரைமேல் தேவன் என்ன ஆழ்வான் திருக்கேதீச்சரத்தானே என்று இந்த கோயிலுக்குரிய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தேவார பகுதியினாலே அறியலாம். இறைவருடைய திருப்பெயர் திருக்கேதீஸ்வரர், இறைவியாருடைய திருப்பெயர் கௌரி அம்மை, தீர்த்தம் பாலாவி ஆறு. துவட்டான்னு ஒரு முனிவர், அவர் தவம் செய்து பேறு பெற்ற திருத்தலம் இது. சம்பந்தருடைய பதிகம் ஒன்று, சுந்தரருடைய பதிகம் ஒன்று, ஆக 2 பதிகங்கள் உள்ளன. திருக்கேதீச்சரம் 2ஆம் திருமுறையில் 107வது பதிகம் இது. இந்த பதிகத்திலே 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பெண்ணொரு பாகத்தர் பிறை தவழ் சடையினர் அரை கழல் சிலம்பு ஆர்க்க சுண்ணமும் ஆதரித்து ஆடுவர் பாடுவர் அகந்தரும் இடும் பிச்சைக்கு உண்ணலாவது ஓர் இச்சை உழல்பவர் உயர்தரு மாதோட்டத்து அண்ணல் நன்னு கேதீச்சரம் அடைபவர்க்கு அருவினை அடையாவே என்று சொல்றார். அருவினை அடையாவே. உமாதேவியை ஒரு பாகமாக கொண்டவர் நம்பெருமான் சிவபெருமான். சடைமுடியிலே பிறையை வைத்திருக்கிறார். பிறை தவழ் சடையினர். திருநீற்றை நன்றாக விரும்பி திருநீற்றை பூசிக்கொள்ளக்கூடியவர். கழலும் சிலம்பு ஆர்க்க ஆடுவார். காலில் கழல் அணிந்திருக்கார், அது ஒலிக்கும் அவர் ஆடுகின்ற பொழுது. பாடுவார், ஆடுவர் பாடுபவர். உண்ணும் இச்சையினாலே உண்ணும் இச்சை உடையவர் போலே வீடுகள் தோறும் இடும் பிச்சைக்காக உழல்பவர். அது இறைவர் எழுந்தருளிய மாதோட்டத்திலே விளங்கக்கூடிய கேதீச்சரத்தை அடைபவரை இருவினைகள் அடையா. 2 வினையுமே, தீவினை மட்டுமல்ல, நல்வினை தீவினைகள் 2ம் அடையா.
சுண்ணம் என்பது திருவெண்ணீர். பிச்சைக்கு இச்சை, இச்சைன்னா விருப்பம். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தென்னை என்ற கருத்து இங்கே பொருந்தும். அதனால பிச்சைக்கு இச்சை ரொம்ப அருமையான சொல்ல போடுறாரு. பாடலை நான் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். பெண்ணொரு பாகத்தர பிறைதவ சடையினர், பெண்ணொரு பாகத்தர பிறைதவ சடையினர், அறைகடல் சிலம்பார்க்க சுண்ணமாதரித்து ஆடுவர் பாடுவர், அகழ்வரும் இடும் பிச்சைக்கு உழல்பவர், உயரரு மாதோட்டத்து அண்ணல் நன்னும், நன்னும் தான் பொருந்துதல், நன்னும் கெழி அங்கே புரிஞ்சிருக்கிற நன்னு கெழீஸ்வரம் அடைபவரே அடைபவர்க்கு அருவினி அடையாவே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களே, நாம் அனைவரும் திருக்கேயீஸ்வரம் என்னும் திருத்தலத்திலே 2ஆம் திருமுறையிலே ஞானசம்பந்தர் பாடிய அத்தனை பாடலையும் நான் பெருமானிடத்திலே பாடி அவருடைய உள்ளத்தை மகிழ்வித்து நாமும் மகிழ்வோம். பிறர்க்கரிய பெருமானுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று செயற்கரிய செயல்களை எல்லாம் செய்து சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமல்ல அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.